மேசராசி அன்பர்களே, இந்த 2025 வருடம் 3 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. 29/3/2025 அன்று உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப 12ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல 14/5/2025 அன்று குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போகிறார். அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கும் பெயர்ச்சியாகிறது. எப்போன்னா 19/5/2025. இந்த கிரக பெயர்ச்சியினுடைய அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, உங்களுடைய எண்ணம், செயல்கள், சிந்தனைகள் சில தடுமாற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இந்த 2024வது வருடம். என சனியினுடைய பார்வை பெற்ற உங்க ராசி மேசராசி 11ஆம் இடம் என்கின்ற பாதகஸ்தானத்திலிருந்து அந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்த்து உங்க எண்ணம், செயல், சிந்தனைகளில் சில தடுமாற்றத்தை கொடுத்தது. அதாவது உங்களுக்கு சில வகையான ஒரு குழப்பமான ஒரு தன்மை, ஒரு பிடிவாத தன்மை, அதாவது எதையும் செய்வதற்கு முன்னாடி யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் அதை தவிர்ப்பது, அதாவது நாம் செய்த காரியத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா உங்க தலை. என தலை, இந்த ராசிங்கிறது உங்க தலையை சொல்லக்கூடிய இடம் அல்லவா. அப்போ உங்களுடைய டிசிஷன் மேக்கிலும் சில குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த 2024வது வருடம் இருந்ததல்லவா, இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. அப்போ 2025வது வருடம் 3வது மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது. எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, நீங்கள் யார், எப்பேற்பட்டவர் என்பதும், நீங்கள் வெளி உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாய பணிக்கு செல்லக்கூடிய, உங்களை இதுவரைக்கு தெரியாதவர்கள் கூட இப்ப தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, அதாவது இதுவரைக்கு மறைந்திருந்த விஷயங்கள் இப்போ வெளிக்காட்டக்கூடிய தன்மை இந்த லக்னத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தனம் என்பது நிச்சயமாக உண்டு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. என குரு பகவான் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். தனக்காரகன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். எதுவரைக்கு இருக்கார் அப்படின்னா இந்த 14/5/2025 வரை உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை. ஆனா இந்த வருடம் சனியினுடைய பெயர்ச்சி இருக்கிறது அல்லவா, இந்த 3வது மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சனியினுடைய பார்வை அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்க தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும். என சனி பகவான் எங்க பார்க்கிறாரோ அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறார். அப்ப என்ன, தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனம் வரும், ஆனா கையாளுகின்ற விஷயம் கரெக்டாக இருக்கணும். யாரோட இருக்கிறீங்க, யாருக்கு பணம் கொடுக்க போறீங்க, பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள் என்கின்ற மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் குடும்பம் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். எப்போ, இந்த 6வது மாசத்துக்கு அப்புறம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். குடும்பத்தில் அந்நூன்யத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ஒற்றுமை என்கின்ற அமைப்புல உருவாக்கி கொள்ள வேண்டும். என சனி பார்க்கிறார் அல்லவா, விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் அல்லவா. அப்ப ஏதாவது ஒரு விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் பேணி காக்க வேண்டும், விட்டு கொடுத்து செல்லணும். அதே சமயத்தில் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. உங்க குடும்ப விஷயத்தில் 3வது நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது அவசியம். அதே சமயத்தில் உங்க வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். எதை பேசணும், எப்படி பேசணும் என்கின்ற வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதம், அதாவது 6வது மாசத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கெடுபலன்களும் உருவாக்க போவதில்லை. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, சனி பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால, அதாவது குரு அந்த இடத்தை விட்டு நகரும் பொழுது வெறும் சனி மட்டும் அந்த இடத்தை பார்க்கறதுனால குடும்பம், வாக்கும்,
பணம் கவனத்துடன் கையாள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமருகின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுடைய தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்கும். சகோதர வகையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் மாறப்போகிறது. சகோதர ஒற்றுமை கிடைக்கப் போகிறது. இந்த வருடத்தினுடைய 5வது மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கலாம், எதையும் பண்ணலாம் என்கின்ற தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை, வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அத்தனை விதமான சுப காரியங்கள், பத்திர பதிவுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2025 உங்களுக்கு இருக்க போகிறது. இதுவரைக்கும் வீடு வாங்காதவங்க இந்த 2025 வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதிய வாகனங்கள், இதுவரைக்கும் நான் 2 வீலர் தான் இருக்கிறேன், இன்னி 4 வீலர் வாங்க முடியல இருக்கிறவங்க இந்த 2025 நிச்சயமாக 4 வீலர் வாங்கி அந்த சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியம் என்பது இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், உங்களுக்கு புகழ் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்துடன் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசிரியர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இதுவரைக்கும் அந்த சனி பகவான் இருந்து பார்த்து கொண்டு அதில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். என்ன தடங்கள் கொடுத்திருந்தது? சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, தகப்பன் சார்ந்த விஷயத்தில், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வருடம் அது தீரப்போகிறது. சகோதர ஒற்றுமை கிடைக்கப் போகிறது. பங்கு, அதாவது ஒரு பங்கு போடுறதுல பிரச்சனை, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை இப்படியெல்லாம் இருந்ததில்ல, அதை அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் இருந்தது, நோய் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது, யார் செய்கிறாங்க, யார் பண்ணுறாங்க, எத்தனை எதிர்ப்பாளர்களை சந்தித்து கொண்டிருந்தீர்கள, இப்போ அந்த எதிர்ப்பாளர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது. யார் உங்களுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசாங்க துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். கடன் விஷயங்கள் படிப்படியாக குறைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் சுப காரியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு திருமணமே நடக்கல, இந்த 2025 அப்படியே தட்டி கழித்து போய்விட்டது என்றால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த 2025 சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த யோகமிகுந்த ஆண்டாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற தன்மையும், அல்லது என்ன கூட்டு தொழில், ஒரு தொழிலை சொந்தமாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறது. அந்த குருவினுடைய பார்வை, அந்த பாக்யாதிபதியினுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு நபராக தென்படுவீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்ததல்லவா, இப்போ தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தது. 8ஆம் இடத்தை சனி பார்த்து உங்களுக்கு உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்ததல்லவா, அப்போ உடல்நலமும் சரியாக கூடிய அமைப்பு, புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அதாவது கடன் சார்ந்த விஷயத்தில் வழக்காக இருந்தது, அல்லது ஏதாவது ஒரு வழக்கு தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தது அல்லவா, அந்த வழக்குகள் அத்தனையும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப்பெறுகிறது. என ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது அல்லவா, அந்த ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்து வருகிறது. அந்த ராகுவால உங்களுக்கு அபரிவிதமான நல்ல விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது.
ராகு 11ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு, அதாவது பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறது. வெளிநாட்டு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். வெளிநாட்டின் மூலமாக தனவரவு கிடைக்கப் போகிறது. வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறை அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருடமாக நிச்சயமாக அமையும். இந்த ராகு கேதுக்களால் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசினர்கள் அமோகமான ஒரு நற்பலனை அடையக்கூடிய, ஒரு பிரம்மாண்டமான தன்மையை அடையக்கூடிய, ஒரு பெரிதாக விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வீடாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். தொழில் முறையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த 2025வது வருடம் இந்த 3 கிரகங்களினுடைய பயிற்சியால் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு திருப்பங்களையும் கொடுத்து ஒரு உற்சாக வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய தன்மையும், நினைத்த காரியங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை. ஏன்னா உங்கள் ராசியில் பட்டிருக்கக்கூடிய அந்த சனி விலகி இருக்கின்ற காரணத்தால் அது அத்தனையும் உங்கள் எண்ணம் போல செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த மேசராசி அன்பர்களுக்கு.